ஒரு விஷயத்தை எவ்வளவு கோர்வையா கொண்டு போகணுமோ அவ்வளவு கோர்வையா கொண்டு போய் எவ்வளவு அழகா நேக்கா அந்த ஸ்கெட்ச் பண்ணி அந்த மியூசிக் டைரக்டர் எப்பா பிச்சிட்டீங்க போங்க. நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் மூவி, காமெடி மூவியா பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப 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 நன்றி, ரொம்ப சந்தோஷம். முதல்ல நீங்க வந்திருந்ததுக்காக ரொம்ப நன்றி. ஒவ்வொரு படமும் இதுக்கு முன்னாடி இதே தியேட்டர்ல ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும்போது இத்தனை கேமராக்களும் இத்தனை மைக்குகளும் வந்து நீங்க எங்ககிட்ட இருந்து வந்த செய்திகளை வந்து வெளியே கொண்டு போய் சேர்த்ததுக்காக முதற்கண் நன்றி. அவ்வளோ ஆப்டா இருக்கும், அவ்வளோ இதா கொண்டு போய் ஒரு பிரசவ சீனை கூட அவ்வளோ காமெடியா கொண்டு போய் எவ்வளவு அழகா கொண்டு போயிருந்தாங்க தெரியுமா? சீரியஸா சிரிச்சு வயிறே நம்பிடுச்சு. எமோஷன்லாம் திணிக்கிற மாதிரி இருக்கா ப்ரோ? எமோஷன்லாம் திணிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எமோஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பஸ்தன் வந்து எப்படி தன்னோட பொண்டாட்டியை வந்து பாத்துக்க போறான், எப்படி தன்னோட மகளை பாத்துக்க போறான், எப்படி தன்னோட அம்மாவை பாத்துக்க போறான், எப்படி நம்ம அப்பாவை பாத்துக்க போறான், எப்படி நம்ம வீட்டை பாத்துக்க போறான். ஸோ ஒரு விஷயத்தை எவ்வளவு கோர்வையா கொண்டு போகணுமோ அவ்வளவு கோர்வையா கொண்டு போய் எவ்வளவு அழகா நேக்கா அந்த ஸ்கெட்ச் பண்ணி அந்த மியூசிக் டைரக்டர் எப்பா பிச்சிட்டீங்க போங்க. அந்த காமெடியன்ஸ் ஐயோ அந்த காமெடியன்ஸ் வந்து அவ்வளோ அழகா கொண்டு போயிருந்தாங்க. இந்த பக்கம் காமெடி, இந்த பக்கம் சீரியஸ், இந்த பக்கம் சீரியஸ், இந்த பக்கம் காமெடி. எப்படியா அப்படி கொண்டு போக முடியும் ஒரு படத்தை? அல்டிமேட் மாஸ் குடும்பஸ்த இந்த ஒரு வீக்கோட பிளாக் பஸ்டர். பெரிய படங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் டஃப் கொடுக்கும். குரு சமோசுந்தரம் மணிகண்டன் காம்போ அப்படிங்க. அதான் சொல்ல வந்தனே, குரு சமோசுந்தரம் மணிகண்டன் சார் அந்த சரக்கு அடிச்சுட்டு வர்றது. அண்ணே நீங்க குடும்பத்துல நடத்திய பிரச்சனை நடத்திய தீர்வுங்க. அப்புறம் அந்த 2-3 வில்லன் சார் நீ ஒரு ஃபெயிலியரா அதை ஒத்துக்க. ஆனா ஒரு சின்ன ஈகோ தான், அதாவது சாரி சார் அப்படின்ற கேட்கிற அந்த ஈகோவை வச்சு ஒரு படத்தை எவ்வளோ கொண்டு போக. நீ சாரி தான் கேட்டுறேன்டா, சாரி கேட்டா நீ பிரச்சனை முடிஞ்சு நீ வேலைக்கு போயிடுவாடா, நீ குடும்பம் சந்தோஷமா இருக்குண்டா. பட் சாரி கேட்டோம் குடும்பத்துக்கு கேட்டு நீ உள்ள போய் வேலைக்கு போற, வேலைக்கு போயும் உன்னால சந்தோஷமா இருக்க முடியலன்னா அப்ப அது யார் மேல தப்பு? கிளைமேக்ஸ்ல எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா ஒரு குடும்பஸ்தன் ஒரு சாரி, அந்த ஈகோ, அந்த அவனோட செல்ஃப் ரெஸ்பெக்ட். குடும்பஸ்தன் பணம் சம்பாதிக்கணுமா இல்ல செல்ஃப் ரெஸ்பெக்டா, இந்த ரெண்டு விஷயத்தை கொண்டு வந்து அவ்வளவு அழகா கோர்வையா, உனக்கு அம்மாக்கு அம்மாவா, பிள்ளைக்கு பிள்ளையா, தகப்பனுக்கு தகப்பனா, பொண்டாட்டிக்கு பொண்டாட்டியா, அவ்வளவு அழகா கொண்டு போய் நேக்கா வந்து கோர்வையா கொடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் மூவி, காமெடி மூவியா பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி அண்ணா, உங்களுக்கு ஓகேவா? கம்ஃபர்டபுளா பேசலாம்? சரி. ரொம்ப 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 நன்றி, ரொம்ப சந்தோஷம். முதல்ல நீங்க வந்திருந்ததுக்காக ரொம்ப நன்றி. ஏன்னா ஒவ்வொரு படமும் இதுக்கு முன்னாடி இதே தியேட்டர்ல ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும்போது இத்தனை கேமராக்களும் இத்தனை மைக்குகளும் வந்து நீங்க எங்ககிட்ட இருந்து வந்த செய்திகளை வந்து வெளியே கொண்டு போய் சேர்த்ததுக்காக முதற்கண் நன்றி. ஏன்னா பெரிய படங்களுக்கு நிகராக கம்பீட் பண்ற ஒரே தியேட்டர்ல, ஆனா அப்படியான அதிக வசதி வாய்ப்புகள் இல்லைனாலுமே நீங்க பெரிய மனசு பண்ணி அதுக்கு ஈக்குவலண்டா வேலை பார்த்தது, இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தது தான் இந்த படத்துக்கு 50% நாங்க 50% படம் எடுக்கிறதுக்கு வேலை செஞ்சோம்னா அதை சரியா சேர்க்கறதுக்கான வேலையை நீங்க தான் செஞ்சு கொடுத்தீங்க. ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. பயங்கர சந்தோஷமா இருக்கு. படங்கள் எல்லாமே நல்லா இருக்குங்கிறாங்க. ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? 3வது படமும் ஹிட். இது எல்லாருமே கண்டிப்பா நல்ல படமா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது ஒவ்வொரு சமயமும் அப்படி நடக்கிறது வந்து உண்மையா இந்த படத்தினோட டீம், நான் ஒர்க் பண்ண எல்லா டீமுக்குமே தான் வெற்றி சொல்லணும். நான் தனியா ஒரு ஆளா போய் வேலை செய்யல. எல்லா டீமும் 3 டீமுமே அவ்வளோ யுனைடடா இருந்து வேலை பார்த்ததுனால தான் இது நடந்தது. எல்லா ஃபேமிலியிலும் எப்படி யதார்த்தமா இருக்குமோ அது மாதிரி எடுத்திருக்காங்க. எல்லாரும் ஆக்டிங் சூப்பரா இருக்கு, செம்ம காமெடியா இருக்கு, பயங்கர காமெடியா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. எல்லா ஃபேமிலியும் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எதுவுமே லாக்லாம் இல்லை ப்ரோ, நல்லா இருக்கு, சூப்பரான மியூசிக் டைரக்டர் வந்து என்னோட ரூம்மேட் ப்ரோ 7 இயர்ஸ் முன்னாடி. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் அவரோட ஃபர்ஸ்ட் மூவி இது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. எல்லாம் ஒவ்வொரு ஃபேமிலியிலும் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஐ மீன் ஒவ்வொரு ஃபேமிலியில என்ன நடக்குது, என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அதை எப்படி பீட் பண்ணி வராங்க, அதுதான் ஃபேமிலியில என்ன நடக்குமோ அதுதான் ப்ரோ. தியேட்டருக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. எப்படின்னா ஒரு 2.5 மணி நேரம் போனதே தெரியல. செம்ம பேக்டா இருந்தது. இது எனக்கு ஆக்சுவலா காமெடி இதுல எப்படி ஒர்க் பண்ணாங்கன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சீரியஸா சூப்பரா இருக்கு, வந்து பாருங்க. ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு நான் பார்த்துருக்கேன். பட் இப்போ உள்ளே வந்திருந்தார், சூப்பராகவே பேசியிருந்தாரு. எனக்கு என்னன்னா படம் பார்க்கும்போது ஒரு மாதிரி
ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருந்தது. சரி ஓகே எண்ட் என்னவா இருக்கும்னு பார்த்தா அதுவும் சூப்பரா தான் இருந்தது. எனக்கு பார்க்கலாம், இது ஆக்சுவலா வந்து பாருங்க நல்லா தான் இருக்கு. ஸோ மணிகண்டன் ஒரு படமா வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸை காமிச்சிட்டே இருக்காரு. இது பீக்கா இருக்கு, இது உண்மையாவே ரொம்ப பீக்கா இருக்கு. வரலாம் கண்டிப்பா வரலாம். ஏன் இந்த கேள்வி? கண்டிப்பா வரலாம். இது உண்மையாவே எனக்கு இதெல்லாம் கேட்டீங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? மணிகண்டனா என்ன பண்ண முடியுமோ அது பண்ணாருன்னா சூப்பரா இருக்கும். இது ஆக்சுவலா அவருக்கான படம் தான் இது. ஆக்சுவலா சூப்பரா இருந்து, ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு. எனக்கு ஒரு காலைல இருந்து 9 மணிக்கு வந்தோம், ஆனா அந்த 9 மணிக்கு வந்ததுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கு. ஓகே தான், நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, பாருங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்னாலே எவ்வளோ நம்மளாம் பாதிக்கப்படுறோன்றதை வந்துட்டு அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டைரக்டர் ரொம்ப சூப்பராக வந்துட்டு எழுதியிருக்காங்க. நக்லைட்ஸ் டீம் எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக மணிகண்டன் சொல்லியே ஆகணும். ஸோ ஃப்ரம் த பிகினிங் ஆக்சுவலாக மணிகண்டனுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஹேட்ரிக். ஸோ அதனால தொடர்ந்து 3 படங்களும் பயங்கர வெற்றி படங்களாக வந்துட்டு மணிக்கு வந்திருக்கிறது எங்களை போன்ற நடிகர்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாருமே தியேட்டரில் வந்து பாருங்க. அண்ட் பாட்டில் ராதாவும் ரொம்ப முக்கியமான படம், எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். ஸோ எல்லாரும் ஃபேமிலியோட வந்து 2 படத்தையும் வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த வீக்கெண்டுக்கான ஒரு பயங்கரமான படமா 2 படமுமே வந்திருக்கு. நான் இன்னும் கூட ஒரு படம் பார்க்கல, நான் பார்த்தேன்னா கண்டிப்பா அதை பத்தி நான் சொல்றேன். ஸோ கண்டிப்பா எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆசமா இருக்கு குடும்பஸ்தன். எந்த மாதிரியான ஆடியன்ஸ்? ஃபேமிலி ஆடியன்ஸ். யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, எல்லாருமே குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். நமக்கு பொங்கல் அன்னைக்கு எந்த படமும் பெருசா வரலன்னு சொன்னாங்க. மதகஜராஜா அந்த படம் 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் அதை தாண்டி எனக்கு ரியல் பொங்கல் மாதிரி நான் ஃபீல் பண்றேன் இன்னைக்கு. குடும்பஸ்தன் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சில எமோஷனல் விஷயம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு ரியல் குடும்பஸ்தன் மூவி மணிகண்டன். ஐ எம் ஹாப்பி ஃபார் மணிகண்டன். ஐ எம் அஸ் அ ஃப்ரெண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் மணிகண்டன். குடும்பஸ்தன் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய பிக் ஹிட், பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி. படத்துல அந்த கடன் பிரச்சனை அந்த லாஜிக்கா இருக்கா? எல்லாருக்குமே லைஃப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. எல்லாமே அதை தாண்டி தான் நம்ம இங்க சர்வை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படின்னு இருக்கிறப்போ லாஜிக்கெல்லாம் அங்கங்க கனெக்ட் ஆகும், எல்லாமே கனெக்ட் ஆகும். நீங்க படத்துக்குள்ள ஆஸ் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி மெம்பரா இருக்கும்போது நீங்க அது கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஆனா த்ரூ அவுட் என்ஜாய், ஜாலியா இருப்பீங்க, நீங்க ஃபன்ஃபுல்லா இருக்கும். கதையில வாங்குற கடன் என்ன பிரச்சனையா இருக்கு? நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், கதையெல்லாம் சொல்லிட்டேன், நீங்க படம் வந்து பார்க்க முடியாதுல. படம் வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்க கொடுக்குற காசுக்கு ஒர்த்து, நீங்க வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். எதுவுமே கிடையாது, ஹாப்பியா இருக்கு. குடும்பஸ்தன் பிளாக் பஸ்டர் ஹிட். குடும்பஸ்தன் படத்தோட பேருக்கு ஏற்ற மாதிரி குடும்பமே வந்து பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கு இந்த படம். படத்துல நெகட்டிவ் அப்படின்னு சொல்ற மாதிரி பெருசா கிடையாது. ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருந்தா கூட நம்ம கடைசியில படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது அதுவும் நமக்கு பாசிட்டிவா தான் படுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா அப்படியே கொண்டு போயிட்டாங்க, பிரச்சனை இல்லை. செகண்ட் ஹாஃப்ல மட்டும் பார்த்தா ஒரு ½ hour கொஞ்சம் லேக் இருக்கு, எங்க போறதுனாலும் சுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படியே. பட் கிளைமேக்ஸ் போர்ஷன் ரொம்ப அற்புதமா, ரொம்ப அழகா முடிச்சாங்க. படத்தை முடிச்சுட்டு வெளியில வரும்போது நமக்கு என்ன ஃபீல் கொடுக்குதுன்னா, நல்ல படம் தான் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலியோட ஒரு படம் பார்க்கலாம், இந்த படத்தை பார்க்கலாம். ஆபாசம் கிடையாது, நல்ல ஒரு காமெடி, ரெண்டாவது ஒரு கருத்தியலாவும் இருக்கு இந்த படம். ஒரு பணம்ன்றது எவ்வளவு முக்கியம் ஒரு மனுஷனுக்கு, அந்த பணம் இல்லைன்னா எப்படி ஒருத்தனை மதிக்கிறாங்களா மதிக்கலையா அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. எல்லாரோட வாழ்க்கையிலுமே சுயமரியாதைன்றது ரொம்ப முக்கியம். அதை வந்து ஒருத்தர் இழக்கிறான் இல்ல ஒருத்தர் இழக்காம 2 கேரக்டர் காட்டுவாங்க, குரு சோமசுந்தரம், மணிகண்டன். 2 கேரக்டரையும் காமிச்சிட்டு 2 கேரக்டரும் கடைசியில் என்ன ஆகுதுன்னு காட்டுறது ரொம்ப நல்ல சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், விச் மீன்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம் படத்தை. பண்ணிருந்தா ரொம்ப நல்ல படம். பட் இருந்தாலும் நீங்க படத்தை முடிச்சுட்டு வெளில வரும்போது நல்ல படம் பார்த்தோம்பா, ஃபேமிலியோட சிரிச்சுட்டு போனோம்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்ல படம், நல்லா இருக்கு, உண்மையிலே சூப்பரா இருக்கு. அந்த குடிகார நண்பர்கள் வருவாங்க, ஒரு சில இடங்கள் கடியா தான் இருக்கும். நான் இப்பயே சொல்றேன், காமெடி ஒரு சில ஒர்க் ஆகும், ஒரு சில ஒர்க் ஆகாது. பட் ஓவரால் கிளைமேக்ஸ் போர்ஷன்ல அந்த காமெடி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, நல்லா இருக்கும். அதுவும் மணிகண்டன் வந்து எமோஷனலா பேசுவாரு, நல்லா இருக்கும். அந்த சீன் கிளாப்ஸ் எல்லாம் வரும், அதே எமோஷன் அடுத்த சீன்ல பேசுவோம், சிரிப்பாங்க எல்லாரும். அந்த மாதிரி ஹியூமர் ஒர்க் ஆயிருக்கும் படத்துல. அது ஒரு பெரிய மேஜிக் ஒன்று டைரக்டர் பண்ணியிருக்காரு. எல்லாரும் வந்து தியேட்டர்ல பாருங்க, நல்ல படம். உண்மையிலே நெகட்டிவ்லாம் எதுவும் கிடையாது, இந்த படத்தை தாராளமா எல்லாரும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பர், செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ் புஷ்னால அப்படியே பயங்கரமாயிடுச்சு, படமே சூப்பர் ஆயிடுச்சு. சின்ன பிரச்சனை கூட தலையில பெருசா இருக்கா மாதிரி நினைக்கிறேன். இல்ல அதுதான், அதாவது இதுல பாத்தீங்கன்னா மொத்த பிரச்சனையும் மணிகண்டன் வாழ்க்கையிலேயே இருக்க மாதிரி காட்டுறதை மட்டும் ஏத்துக்க முடியாது. ஆனா அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு இது ஒரு படமா பாக்குறோம்னு நினைச்சு பார்த்தா பார்க்கலாம் தாராளமா. எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணிருக்காரு. எல்லா ஒர்க்குமே அதாவது எடிட்டிங்ல இருந்து எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. என்ன ஒண்ணு டைலாக் டெலிவரி மட்டும் இன்னும் கொஞ்சம் கிளியரா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ரொம்ப வேகமா பேசிட்ட மாதிரி இருக்கு, நம்மள பக்கத்துல இருக்கவங்க என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டியா பண்ணிருக்கலாம்.
ஒன்றும் இல்லை, ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவன் அவனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வருது, அவன் சுயமரியாதை அவன் வேணும்னு நினைக்கிறான், அது ஒரு டைம்ல இழக்கும் போது அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, திருப்பி அவன் லைஃப்ல என்னவா ஆகிறான்றது தான், வேற ஒன்றும் கிடையாது. நல்ல படங்க, நெகட்டிவ்லாம் கிடையாது, ஃபேமிலியோட பார்க்கலாம், சூப்பர் படம். அப்படி அமையுது. நான் அன்ரிலேட்டபிளா இருந்து நான் என்ன கதை பண்றதுன்றதுக்கு உண்டான இது தெரியல. பட் ஆனா எனக்கு ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன் தட் நம்ம பண்ற வேலை வந்து நிறைய பொதுமக்களோட ரெசனேட் ஆகுதுங்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷம். என்னன்னா எல்லாரும் அப்படிதானே அப்டேட் ஆகி ஆகணும். லவ்வரா இருப்பாங்க, குடும்பஸ்தனா அடுத்த அப்டேட் தானே. அதனால தேங்க்யூ. உண்மைதான். ரொம்ப நன்றி. ஆமா, எனக்கு எப்படி குட் நைட்ல வந்து அந்த மாமா மச்சான் வந்து எப்படி இருந்தோ அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட். அண்ட் ரொம்ப சந்தோஷம். சோமனா வந்து ரொம்ப கிரேஷியஸா, இத்தனைக்கும் பக்கத்து தியேட்டர்ல அவர் ஹீரோவா நடிச்ச படம் ஓடுது. பட் அப்படி இருந்தும் ஒரு என்ன சொல்றது, டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ன்ற போது அவர் வந்து தன்னோட ஸ்கிரீன் ஸ்பேஸை பாதியா குறைச்சு நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அப்படிலாம் கிடையாது. நான் ட்ரஸ்ட் பண்றது வந்து அந்த கதை தான். இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லாத என்ன ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்குன்னா அது காரணம் பியூரா அந்த கதை தான். அதை தான் நான் ட்ரஸ்ட் பண்றேன். அது யாரு என்ன இதுங்கிறதுலாம் அந்த அது அங்க இப்பதான் போனார் பாருங்க லவர் டைரக்டர், அவரை கேட்டீங்கன்னா தெரியும். ஆமா, அவர் கையில தான் இருக்கு. அண்ட் படத்தோட டைரக்டர் ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு வந்து நான் இதனோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்றதுக்கு நான் இவ்வளவு வருஷம் நான்ட்டு இல்லை, நாங்க எல்லாருமே இதுல நானும் பிரசன்னாவும் இதுல ரைட்டரா இருக்கிறவங்க நாங்க வந்து 10 வருஷமா வேலை பார்த்திருக்கோம். இல்ல நானும் சினிமாட்டோகிராஃபரும் இதுல 8 வருஷமா வேலை பார்த்திருக்கோம். நக்கலைட்ஸ்லாம் அது நக்கலைட்ஸ்க்கும் நக்கலைட்ஸ்ல இருக்கிற மொத்த டீமுக்கும் இல்ல அங்க இருக்கிற என்ன சொல்றது மற்ற இப்போ ஸ்கிரிப்ட்ல ஏதாவது கூட அசிஸ்ட் பண்றதுக்குன்னா கூட இல்லை அதுல இருந்து இம்ப்ரூவைஸ் பண்றது கூட கிருஷ்ணா ஒரு டீம் ஸ்கிரிப்ட் டீம் இருக்காங்க. அதுல கிருஷ்ணா வேலை பார்த்திருந்தான் அவங்களுக்கு. அப்புறம் மொத்த நக்கலைட்ஸோட ஆடியன்ஸ் தான் அதுக்கான காரணம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஆனால் வாரம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது. மேபி நம்ம பெட்டரா பண்றதுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். நன்றி, ரொம்ப நன்றி. அவரு தானே ப்ராப்பரான சாய்ஸ். ஆக்சுவலி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஐ மீன் இதுக்கு முன்னாடி வந்து அசோக் பிரதர் வந்து கேட்டிருந்தாரு எங்க கிட்ட இந்த ஸ்டோரி. இந்த கதை இல்லை, வேற படம் பண்ணலான்னு பேசியிருந்தாரு. நாங்கள் இந்த கதை எழுதி முடிச்சுட்டு போகும்போது அவர் அங்கே அவைலபிளா இல்லை. ஆனால் குட் நைட்டுக்கு முன்னாடியே சார் பண்ணணும்னு எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இல்லை, எங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். குட் நைட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் கூட ஒரு காமெடி ஜானரா ஒன்று பண்ண ரொம்ப சீரியஸா பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி அவர் அந்த யூடியூப்ல அவர் யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருந்தார். ஆக்சுவலி எங்களுக்கு அதுல இருந்தது படத்துல பண்ண காமெடிஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் கூட ஒரு லைட் ஹார்ட்டடான காமெடி பண்ணணும்னு கேட்டேன். அவர் தான் ஒத்துக்கிட்டார். அவருக்கு தான் அந்த கிரேசியஸ்னஸ் நான் சொல்றேன். அண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சாரே சொல்லிட்டாரு எல்லாமே, ப்ரெஸ் பீப்புள் எல்லாம் சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பிளஸ் மைனஸா ஆக்சுவலி ரொம்ப ஐ என்ஜாய்ட் அ லாட் சார். அதொன்று ஆக்சுவலி ஃபுல்லா தியேட்டர் ஃபுல்லா ரொம்ப சிரிச்சாங்க. அது எனக்கு போதும், அவ்வளோதான் தலைவா. இல்ல ஆக்சுவலி சார் பிரில்லியன்ட். As usual, Manikandan sir is brilliant. Please spread பண்ணுங்க, வேர்ட் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. எல்லாரும் வந்து கண்டிப்பா தியேட்டருக்கு போய் கண்டிப்பா பாருங்கன்னு ஸ்ப்ரெட் பண்ணுங்க ப்ளீஸ். ஏன் இப்போ வந்து தெரியல, அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம் உண்மையிலேயே. இல்ல எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாது. மணிகண்டனோட ஃபேஸ்க்காக மட்டும் தான் உள்ள வந்து உட்கார்ந்தேன். டைரக்டர் பத்தி தெரியாது, என்ன ஸ்டோரி லைன், குடும்பஸ்தன்னு பேரு, மணிகண்டனோட ஃபேஸ் இதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுவாருன்னு பார்த்தா அதை பண்ணிட்டாரு மணிகண்டன். நல்ல படம் உண்மையிலேயே. குரு சோமசுந்தரம் சூப்பரா இருந்துச்சு. இந்த வாரம் அவரோட வாரம்னு சொல்லணும். பாட்டில் ராதாவும் சரி சரி அவர் படம் நல்லா பண்ணிட்டாரு, சூப்பரா. அவரு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப கச்சிதமா, ஒரு கேரக்டர் கூட நடிப்புல லேக் அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு எல்லா கேரக்டரும் ரொம்ப கச்சிதமா பண்ணியிருந்து. ஹீரோயின் நியூ ஃபேஸ்னு கூட சொல்ல முடியாது, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாரும் பார்க்கலாம், நல்ல படம். மணிகண்டனோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். குட் நைட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இதை ஓரியன்டா இருக்கும். லவ்வர் பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸான ஜானர்லேயே போகும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி. கரெக்டாக ஒரு சீன் எல்லாம் கிளைமேக்ஸ்ல அழுக வர மாதிரி இருக்கும். அந்த இடத்துலையும் ஒரு காமெடியை போட்டு அந்த அழுகையை மறக்க வச்சு கடைசி ஆடியன்ஸ் வெளியே போகும்போது சந்தோஷமா போகணுன்ற மைண்ட் செட்டை டீம் ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப இப்போ ஸ்ட்ரெஸ்டா இருக்க டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல படமா இருக்கு.
புரியல. குட் நைட்டோடவே நல்லாவே இருக்கு படம். குட் நைட் கூட கொஞ்சம் லேக் ஆகும் செகண்ட் ஹாஃப்ல, பட் இது பெருசா லேக் ஆகல. அந்த குடும்பம், அந்த டிராமா எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. குரு சோமசுந்தர சார் சூப்பரா பண்ணியிருக்காரு. அவர் அந்த நடிப்பு எல்லாமே. அதே மாதிரி மணிகண்டன் சார் உள்ள இருக்கிற 1-2 சீன்ஸ் எல்லாம் ஒரு தனியா நடிக்கிறது அதெல்லாம் வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. 5க்கு 4.5 கொடுக்கலாம் தாராளமா, எந்த லேக்ஸுமே இல்லை. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். I feel very excited. So how do you connect the story of It was a common man story. So as a middle class, like everybody of us can relate to the film. what is the impact of the life of money? Money is something that makes your life easier. If you don't have money, it will be a very stressful life. So you can connect the stress of our daily routines with the movie. So how is the story? How is the acting? Acting is incredible, lovely, beautiful. The cinematography I love the most from everything. So overall story you can like the movie. Sorry? So overall story how is it? Overall story 10 on 10, like beautiful. Thank you. இல்ல ரொம்ப ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான். படம் ஃபுல்லாவே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் வந்து பயங்கர சிரிப்பா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. மியூசிக்கும் நல்லா இருக்கு. அவருக்கும் அது ஃபர்ஸ்ட் படம். நிறைய பேர் டெபியூ பண்ணிருக்காங்க படத்துல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப இது உங்களோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னே தெரியாது. எல்லாமே வந்து சூப்பரா வந்திருக்கு. சோ எல்லாரும் பாருங்க கண்டிப்பா. வந்து அவரோட அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறேன். ஸோ ஒரு பெரிய படமா இருக்கு கம்பேரிட்டிவ்லி மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது. பெரிய ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகும் அப்படின்னு அப்படி எதுவும் எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அப்படிலாம் எதுவும் தெரியல. படம் ஃபுல்லாவே வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்கா தான் இருந்துச்சு. அவங்களுக்கும் அது பிரச்சனையா தான் இருக்கும். ஸோ இதுல அதோட நெகட்டிவ் சைட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க கிட்ட போய் லோன் வாங்கும்போது அது நமக்கு எப்படி பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கறத தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் சரி அதுதான் சரின்னு இல்லாம எல்லார் மேலேயுமே பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதுக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. படத்துல ஹியூமர்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? ரொம்ப நல்லா தியேட்டர் ஃபுல்லாவே வந்து பயங்கர கலகலம் தான் இருந்துச்சு. அதனால ஃபுல்லா நீங்க இருந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. எந்த அளவுக்கு இந்த படம் கனெக்ட் ஆச்சு? குடும்பஸ்கன்ற ஒரு படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு? நான் வந்து திருப்பூர்ல தான் வரேன். ஸோ அதனால வந்து ஊர்ல இருக்க இதை பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு படம். சென்டிமெண்ட், எமோஷன் எல்லாமே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? மணிகண்டன் சூப்பரா பண்ணியிருந்தாரு வழக்கம் போல. குட் நைட்னு ஒரு படம் விட்டு ஸோ அதுக்கப்புறமா இந்த படம் ஒரு கம்பேக்ல வருமா? கண்டிப்பா சூப்பரா இருந்தது. வேற என்ன பிடிச்சிருக்கு? வேற படத்தை வந்து நிறைய பேர் ஹியூமரா இருக்குன்னு சொன்னாங்க. சாங்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் அதெல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? மியூசிக் எல்லாமே இதுல நிறைய பேர் டெபியூ பண்ணிருக்காங்க. கேமரா, மியூசிக், டைரக்டர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் டெபியூ பண்ணிருக்காங்க. ஆனா எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரியே இல்ல. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. என்ன பொங்கல் டைம் ரிலீஸ் ஆயிருந்தா இன்னுமே வந்து நிறைய இதுவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் நல்லாவே நல்லா ரீச் ஆகும். ஹீரோயின் வந்து தெலுங்குல இருந்து இப்போதான் ஒரு தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங்ல எப்படி இருக்குது? அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம், அதாவது தமிழ்ல ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிற மாதிரியே இல்லை. ஸோ வேற ஒருத்தங்க டப் பண்ணியிருந்தாலுமே அந்த லிப்சிங்க்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்லாங் எடுத்து பேசியிருக்காங்க. எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா கன்வே பண்றாங்க. நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. பாக்குறப்பே வந்து தெரியுது ஹீரோயின் நல்லா எஃபர்ட். படம் உண்மையிலே குடும்பஸ்தான். மணிகண்டன் சாரோட யதார்த்தமான நடிப்பு, ஹீரோயினியோட ஆக்டிங் ஒரு ஃபீல் அவுட்டான ஒரு மூவினே சொல்லலாம். எனக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, டைரக்டர் விசு சாரோட கொஞ்சம் சாயெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இருக்க பசங்க அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்களே, அவங்களுக்கு தேவை என்ன 4 ஃபைட்டு டான்ஸு அதுதானே, எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு யோசித்தேன். ஆனால் செகண்ட் ஹாப்லலாம் பசங்களாம் பயங்கர வைப் ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆன மாதிரி இருந்தது. கண்டிப்பாக ஒரு சாரி அப்படிங்கிற விஷயம் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கிறதையும், அதை எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஆஃபீஸில் நம்ம அடிக்கிறக்கா சும்மா எது எடுத்தாலுமே நம்ம சொல்கிற விஷயம் சாரி. ஆனால் அந்த விஷயத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குங்கிறதையும் ரொம்ப அழகாகவே கொண்டிருந்தாங்க. மணி மைண்டடாக விஷயங்கள் நிறையா கொண்டுட்டு போன விதம்லாம் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரு சீன் ஒன்று வரும். என்ன அப்படின்னா, அந்த காசை மணிகண்டன் சார் கையில் வச்சுட்டு சொல்லுவார், இந்த காசு என் கையில் என் பர்ஸில் இருக்க போய் தான் சாப்பிட்றியாடான்னு கேட்குற எங்கள் அம்மா, என்கிட்ட நல்லா இப்போ வரைக்கும் ஜாலியாக இருக்கிற என் பொண்டாட்டி, இது எல்லாமே இந்த காசால் தான் வந்துச்சு. இது மட்டும் என்கிட்ட இல்லைன்னா உங்களுக்கு தேவை என்னன்னா, காசு வச்சிருக்க மணி, நான் காசு இல்லாத நான் தேவையில்லை அப்படின்னு சொன்ன விதம்லாம் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது.
ஒரு சாரி கேட்க மாட்டேன்னு சொல்லி வேலையை விட்டு வெளியே வந்த விதம்லாம் சூப்பராக இருந்தது. உண்மையிலே சூப்பராக இருந்தது. நிறையா நம்ம இந்த படம் பார்க்கும்போது நிறையா நம்மளுக்குள்ள கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த டைலாக் ரைட்டரை நான் ஏன் பாராட்டணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, எஸ்சி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை வந்து எந்த அளவுக்கு இன்னமும் வில்லேஜில் பார்க்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸாக பார்க்க மாட்டாங்க, பட் ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தவங்க அப்படி உள்ளே வர்றாங்கன்னா எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்கங்கிறத ரொம்ப யதார்த்தமா நம்மளை செருப்பால் அடிச்ச மாதிரி சூப்பரா சொன்னாங்க. உண்மையிலே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நம்ம ஒரு 2 மணி நேரம் வில்லேஜுக்குள்ள ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்தது. நிறைய காமெடி என்ஜாய்மெண்ட் அவ்வளோ சூப்பரா இருந்தது. உண்மையிலே எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நிறைய வந்து சிரிச்சுக்கிட்டே செருப்பால் அடிக்கிற டைலாக்லாம் நிறைய இருந்தது. படம் குடும்பஸ்தான். உங்களுக்கு யார் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டன்னாவே ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியை வந்து தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்கிறத 1 செகண்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்ல முடியும். ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்துட்டாரு. ஆனால் அந்த கதையை வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை ஓரளவு ஓகே, ஆனால் செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காப்புல. வாழ்ந்துருக்காங்க, ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப நல்லாவே வாழ்ந்துருக்காங்க. தெரிஞ்ச தொழிலில் விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலில் தொட்டவனும் கெட்டானுங்கிற மாதிரி தெரிஞ்ச தொழிலில் விட்டவங்கனால எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு தொழிலுக்கு வந்து கடன் பட்டு இது பண்ணி தெரியாத தொழில் செஞ்சுட்டு எவ்வளோ நஷ்டப்படுறாங்க. எப்படிலாம் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது. ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பையனுக்கு அம்மா என்ன எதிர்பார்ப்பாங்க, அந்த பையன்கிட்ட இருந்து அப்பா என்ன எதிர்பார்ப்பாங்க, அக்கா என்ன எதிர்பார்ப்பாங்க, மச்சான் என்ன எதிர்பார்க்கறது, பணம்ங்கிறது தான் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழ முடியாது, உங்களுக்காண்டி நான் பணத்தை தேடி தொலைகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. ரொம்ப கேரக்டர் எல்லாமே நம்ம பக்கத்து வீட்டு பிரச்சனை மாதிரியே இருக்குது. எல்லாமே நல்லாவே பொருந்துது. காமெடிங்கிற பேரில் அவ்வளோவா சரியாக ஒர்க் அவுட் ஆகல. ஆனால் சில காமெடிகள் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்குது. தண்ணி அடித்து திருற ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் திருந்த மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியே காமிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வேற ஒன்றுமே படத்தில் வந்து ஸ்பெஷல் இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மோசம் கிடையாது. ஒரு தடவை கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணலாங்கிறதா இருக்குது இந்த மூவி. சின்ன பிரச்சனைலாம் கலர்பிக்கு ஜஸ்ட் எந்ததான் அப்படின்றாரு மணிகண்டன். அதுதான் சொல்கிறேன்ல. அதாவது என்னன்னா, ஒரு குழந்தை பெற்றுக்க போகிற டயத்தில் பொண்டாட்டி சொல்கிறேன், நான் மாசமாயிட்டேன், ஆனால் இவ்வளோ நாள் நான் சமாளிப்பேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஃபீஸில் இருந்து அந்த பிள்ளைக்கு பிரசவம் பார்க்குற வர பிரச்சனையெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இருக்க தான் செய்யும். நம்ம தான் மேனேஜ் பண்ண முடியும். இன்னும் காலம் வந்து ஒரே மாதிரி இருக்காது. வாழ்க்கை ஒரு வட்டம். கஷ்டப்படுறவங்க மேலே வருவான் கஷ்டப்படுறாங்கிறத உணர்ந்து நம்ம வந்து செய்யணும். அதெல்லாம் காமிக்காமல் விட்டுட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். படம் வந்து ஆவரேஜான படம். ரொம்ப ஆகோன்னு அந்த குட் நைட்டு அந்த மாதிரி ஒரு பேசப்படுற படமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் படம் வந்து 1 டைம் வாட்சபிள். படம் ஃபுல்லாக அவர் தான் எங்கேயாவது அது எனக்கு தான் நடிக்க தெரியாம நடிச்சு. இருந்தாலும் வந்து படத்தோட ஹீரோ அவர் தான். உங்கள் ஹீரோயிசத்தை அவரால் காமிக்க முடியாது, ஒரு மசாலாவை பொருத்த முடியாது. ஒரு கதை, இந்த கதை வந்து அவரை பேஸ் பண்ணி தான் நடக்குது. அதனால அவருடைய ரோலை வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி கதைகளை அவர் தேர்ந்தெடுக்கும் போது அவர் தான் பண்ணுவார். ஹீரோயினுக்குள்ள போர்ஷன் வந்து என்னன்னு கேட்டால் அவ்வளோவா ஒன்றும் இல்லை, ஹீரோயின் ஒட்டலை. ஆனாலும் வந்து புதுமுகம் மாதிரி தெரில. ஸ்க்ரீன் பிளே மட்டும் பக்காவாக பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக பயங்கரமான ஒரு சூப்பர் படமாக வந்திருக்க வேண்டியது ஒரு ஆவரேஜான படமாக தான் போயிருக்கு. படம் பண்ணது ஓ அப்படி கூட இருக்கலாம். இது வந்து ஆமாம் நக்லைட் ஸ்ட்ரீம். ஸோ அதனாலேயே நம்ம இதில் அந்த இன்ஸ்டா ப்ராப்ளம், அந்த இன்ஃப்ளூயன்சர் இவங்களெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை. அந்த இன்ஃப்ளூயன்ஸரை வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகலை. ஓரளவு உட்காந்து பார்க்குற மாதிரி படம் தான். குரு சோமசுந்தரம் வந்து மச்சான் நடிச்சிருக்காப்புல, சீரியஸாகவே வாழ்ந்துருக்காப்புல பயங்கரமா. ஹீரோவை பொறுத்தவரை யாருன்னு கேட்டீங்கன்னா வளைஞ்சே கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர். வாழ்க்கையில் எவன் முன்னாடி கை நிற்கக்கூடாது, தப்புன்னு. ஆனால் குரு சோமசுந்தரம் மச்சான் என்ன சொல்றாரு, வளைஞ்சு கொடுத்தாண்டா வாழ்க்கை சுமூகமாக போகும்னு சொல்லிட்டு அவர் வளைஞ்சு கொடுத்து அவர் சக்சீட் ஆயிடுறாரு. இவர் வளைஞ்சு கொடுக்காத வந்து ஃபெயிலியர் ஆயிரு. நீ ஃபெயிலியர் மச்சான், ஒத்துக்க மாட்டான், நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி இவர் புலம்புறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு சோமசுந்தரம் வந்து இனிமே நான் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன், ரொம்ப வளைஞ்சு கொடுத்துறேன், நீ உடஞ்சிருவேன்னு சொல்லிட்டு அவர் நிமிந்துறாரு. இவர் வந்து ஹீரோ வந்து வளைஞ்சு கொடுக்குறாரு. ஸோ மாற்றி பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கும் இது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மாமா மச்சான் பிரச்சனை வந்து செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது கண்டிப்பாக திணிச்ச மாதிரி தான் இருக்குது. அது படத்துக்கு தேவையில்லாத மேட்டர் தான். என்னன்னா ஒரு ஃபேமிலி வரமாட்டாங்க, கடைசியாக குழந்தை பிறந்தா வரும்ல, அதையும் காமிச்சிருக்காங்க. அது தேவையில்லாத மேட்டராக இருந்தால் கூட ஸோ வந்து பீஸ்ஃபுல்லாக போய் முடிச்சிருக்காங்க. எந்த பிரச்சனையும் வேணாங்கிறதுனால அவங்க ஜென்னுனா ஒதுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். க்ளீனாக போய் முடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் மூவி, காமெடி மூவியா பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.